அமைதியா கேளுங்க. இந்த கோயில 3 குளம், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். 3 சுவாமி, ஸ்வேதாதீஸ்வரர், நடராஜா, அகோரமூர்த்தி. 3 அம்பாள், காளி, துர்கை, பிரம்ம வித்யா அம்பாள். 3 ஸ்தல விருட்சம், ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம். இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில். நீங்க காசியில் போய் கெங்கேர ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் 6 இடத்துல உண்டு. திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, ஸ்ரீவாஞ்சியம், திருவிடைமருதூர், சாயாவனம். அதில் இது முதன்மையான கோவில். வீட்டில் பெரியவங்க இறந்துவிட்டா திதியெல்லாம் கொடுக்கணும். ரொம்ப பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டுது. இந்த திதி, சிரார்த்தம், தவசம், தர்ப்பணம் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னால் வருடத்தில் ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா கூட்டு சோறு போடுறேன், அவ்வளோதான். அதை நீ கல்யாணம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம், நிச்சயம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம். இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். அப்படி இந்த பித்ரு சாபம் அவெல்லாம் என்ன பண்ண சோறு கிடைக்கிற என்ன பண்ணுவான்? வீட்டில் சாப்பிட போறாங்கண்ணா லேட்டாகுது, என்னடி பண்ணுறேன் புடுங்குறதுனே பொங்கலுக்கு கேட்பாங்க. பசி வந்தா என்ன பண்றோம் நிதானம் நமக்கு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி அந்த கர்மாக்களை பண்ணாவிட்டா அந்த பித்திருக்கள் சாபம் கொடுப்பாங்க. அந்த பித்திருக்கு சாபங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தர்மசாஸ்திரத்துல 8 இடத்த சொல்லி இருக்கு. அந்த 8 இடம் வடக்கு 6 இருக்கு தமிழ் இந்தியாவிலே. ஸ்ரீகயா, பிரம்மகபாலம், குருட்சேத்திரம், மத்தியகம், நைமிச்சாரண்யம், மயூரேசம். இதாறு வடக்கு இருக்கு. ஸ்வேதமாதவ ராமேஸ்வரம், ஸ்வேதவனம், திருவெண்காடு. இதுல முதல்ல சொன்ன 7 விட்டுகையா, திருவெண்காடு, ருத்ரகையா. இதெல்லாம் இந்த இடத்துல ஹெட்டிங் லேயர். 3 குளம். ஸ்வேதக்கேதுன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தை 8 வயசுக்கு மரணம் அடையுங்கிறது விதி. மரணம் வரும்போது பாத்தீங்க அப்படியே ரவுண்ட்ஸ். திருவெண்காடு வந்தோடனே நிறைய யாக, அதாவது யாக புகை, சூரிய வெளிச்சம் இருந்ததுதான் தேவாரம் சொல்றது. வேள்வி புகையால் வானம் இருக்கூர் வெண்காடே, வேதத்துறையால் யாழ் கிருச்சல் பயிரும் வெண்காடு. வேத மந்திரங்களை கேட்டால் செய்த பாவங்கள் போச்சு, கோமபய சாஸ்திரம் வியாதிகள் போச்சு. அந்த ஆள் இங்கே இருந்து பூஜை பண்ணான். யம யாருக்கு பயந்தான்? பாசத்தை தெரிஞ்சு விடுறான். தன்னை பூஜை செய்ய முடியும் பண்ணி சுவாமிக்கு கோபம் தாங்களே நெற்றி கிடத்திருந்தார், யமன் எரிஞ்சு போனான். இது அனுகிரக கட்சியத்தில் நீங்களா நன்னாயிரம் சொல்ல முடியும், சாபங்களாந்து கொடுக்க முடியாது. அவசரப்பட்டார யமனை எரிச்சிட்டார். பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணா, கையை காமிச்சார். யமன் இருந்துன்னா பார்வதி கேட்டா நடனமாடுங்கன்னு 9 டான்ஸார். நவதாண்டவமான நட்சத்திரம். திருவாலங்காடு, சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம். இந்த 5 இடத்துல இந்த பக்தர்களுக்கான இங்க பார்வதிக்கான நவதாண்டவமான நட்சத்திரம். பூலோகத்தில் முதல்ல நடனங்கிறது ஒன்று தொடக்கம் இங்கே தான். இது ஆதி சிதம்பரம் சொல்லுவாங்க. சிதம்பரம் வார்த்தை இல்லை, சிதம்பரம். நடனம் ஆடும்போது காலில் சிலம்பு போட்டு ஆடுவாங்க. அந்த சிலம்புலேருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது. சிலம்பு, அரவம், சிதம்பரம். அது சிதம்பரம் ஆயிடுது. அப்படி ஆடும்போது அவருடைய 3 கண்கள்லேருந்து 3 பொறிகள் கிளப்பி 3 இடத்துல விழுந்து 3 குளமாச்சு. இந்த 3 குளத்துல ஸ்நானம் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 ஜென்மால செய்த பாவங்கள் போகும். இந்த பாவம் போச்சுங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்கவோ உணரவோ முடியாத ஒரு விஷயம். யார் ஒருத்தருக்கு ஆண் வாரிசுகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட 3 ஜென்மால செய்த பாவத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வாரிசுகள் இருக்காதான். பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவம் வரும். 2வது பொண்ணு பிறந்தா என்ன பாவம்லாம் பொண்ணா வைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள 24 வயசுல எவனா பாவனி பொண்ணு வச்சுக்கலாம் லோலோ நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த வாழறாங்கிற வார்த்தை அர்த்தம் இல்லாத வார்த்தை. ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர். கல்யாணம் ஆகி 3 மாதம் 4 மாதம் கர்ப்பம் ஆகலைன்னா மண்டை வெடிச்சு போறது. நாங்கள் கவலைப்படுறது இல்லை, மண்டை வெடிச்சு போறது. பிரசவம் 3 மாதம் வயிற்றுக்குள்ள வாயில் எடுத்து கொமட்டி அழுத்துறதுக்கு முடியல. 10 மாதம் சுமந்து 10 நிமிஷம் தலைவலி ஆண்களால் ஒத்துக்க முடியல. ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணும்னா 15 மணி நேரமாவது ஆறுது குறைச்சலா. பிரசவ நேரத்தில் சிரமம்னா நாங்கள் சொல்லுவோம் புள்ள போனா போட்டு பொண்டாடி காப்பாற்றணும், எங்களை பொண்டாடி வேணும்ல சொல்லிடுவோம். ஆனால் அவளை கேட்டால் நான் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு குழந்தை வேணுமா. அதனால தான் பெண்களை தெய்வத்துக்குள்ள வைக்கப்படுது. கன்னிகா தெய்வங்கள் சொன்னால், சுமங்கலி தெய்வங்கள் சொன்னால், பெண்கள் பூஜைக்குரியவர்கள். இறைவன் திருவர்கள் இருந்தால், புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உண்டு, அதுக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படி ஆண் வாரிசு வேணுங்கக்கூடியவர்கள், குழந்தையை வேணுங்கக்கூடியவர்கள். இந்த 3 குளத்துல ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்டா சத்தியமா புள்ள பிறக்கணும் திருஞான சம்பந்தர். அப்படி சொல்ல அவருக்கு என்ன யோகியதை இருக்கு? சீர்காழ பிறந்தால் அப்பாவுக்கான குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தார். கிண்ணத்துல பால் எல்லாரும் கொடுக்கலாம். அந்த சுவாமி திருவெண்காடு வரும்போது திருவெண்காடே சிவலிங்கமா தெரிஞ்சுதான் மெரிக்க முடியும். அம்மானு கூப்பிட்டாராம். பிரம்ம வித்யாம்பாள் அந்த முகட்டுக்கு போறா, வலது பக்கத்தில் தூக்கிக்கிறா, தன்மாரில் பால் கொடுக்குறா. விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவெண்காடு திருஞான சம்பந்தர் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன் மாரில் பால் கொடுக்க இந்த ஆசைப்பட்ட. அம்பாளுக்கு உண்ணாமலையாளன் பேர் உண்டு. உண்ணாமலையாளன் அர்த்தம் என்ன? உண்ணாத முளை அம்பாள், உண்ணாமுலை அம்பாள். பெண்களுடைய மார்பங்கள் குழந்தையோட ஆகாரஸ்தானம். விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்லை. கானாபத்திய சாஸ்திரத்தில் விநாயக பெருமான பார்வதி தூக்கினதா இல்லை. 10 மாதம் ஒரு தாய் வீட்டில் இருந்து பிறந்த குழந்தை அம்மான அழுத காரணத்தினால பார்வதி தன் மாலில் பால் கொடுத்தாங்கிறத விட தன் மாலில் பால் கொடுக்க இந்த ஊரில் ஆசைப்பட்டாங்க. இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு. ஆண் வாரிசு பண்ணுகிறவா யாராக இருந்தான்னா அவளை இந்த வர சொல்லுங்க.
ஒரு ராத்திரி இந்த ஊர்ல தங்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும், 3 குளத்துல ஸ்நானம் பண்ணணும், அடுத்த 10 மாதம் கையில் குழந்தை. இது சத்தியம். இது 3 குளத்தினோட விசேஷம். இதோட பழமையை சொல்லும்போது வால்மீகி ராமாயணத்தை அந்த ஸ்தலத்தை வால்மீகி எழுதினார். யுகங்களுக்கு முற்பட்ட பழமையான கோவில். ஸ்வேதகேது, சிவபிரியர், ஐராவதம், இந்திரன், வேதரிசி இவரால் பூஜிக்கப்பட்டவர். இந்த ஊர்ல முழுமுதற கடவுள் எல்லாம் இவர் தான். நடராஜா சொன்ன அவ தாண்டவம் பண்ணார்னு. இந்த ஊர்ல விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோரமூர்த்தி, மருத்துவன் ஒரு அசுரன், மகத்தான தவம் இருக்கான். அப்படி தவம் இருந்து சிவபெருமான் திருச்சூலம் வாங்கிக்கிறான். திருச்சூலம் வாங்கிட்ட மருத்துவன் தேவர்களையும் முனிவர்களையும் இம்சப்படுத்துறான். அவள்லாம் திருவன்காட்டை தவம் பண்றான். முன்னாடியே சொன்ன இது அனுகிரக கஷேத்திரம். அசுரன் திருவன்காட்டுக்கு அதனால இம்சை பண்ண முனிவர்லாம் சுவாமிகிட்ட சொன்னா, சுவாமி நந்தியை கூப்பிட்டு இதை பண்ண சொன்னார். நந்தி பியேட்டு பண்ண சொன்னார். நந்தி போனார், ஒரு மூச்சு விட்டார், அந்த அசுரனுடைய கூட்டம் முடிஞ்சு போகுது. அசுரன் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துறான். அது கடவுள் கொடுத்த சூலம் தான் பண்ணிடுறார். 9 இடங்கள்ல குத்துறான். கொம்பு காது இருக்கா ஏற்றாம இருக்கக்கூடிய நந்தி மேல 9 இடங்கள்ல குத்துப்பட்ட காயங்கள் இருக்கும், காது அறுத்திருக்கும், கொம்பு முடிச்சிருக்கும். நந்தி சோகமா இருப்பார், அதாவது கம்பீரமா இருப்பார், சோகமா இருப்பார். பார்க்கலாம். பார்த்தோன்னே சுவாமியோட திருப்பான பக்கம் அகோரம், ஈசானம், தத்ருடம், அகோரம், வாமதேவம், சத்தியோ ஜாதவன்னு 5 முகங்களை கண்டவர் கடவுள். அதுல திருப்பான முகம், அகோர முகம், அது தீய குணங்கள் அழிக்க சக்தி பிடிச்ச முகம். அதுல இருந்து ஒரு ஜோதிஷ் புறப்படுது. பார்த்த உடனே காலில் விழுந்தான், ஆசீர்வாதம் பண்ணா, தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணான். அவ எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் காட்சி கொடுத்தார் அகோரமூர்த்தி. மருத்துவம் கேட்டுக்கிறான், கொடிய பாவங்கள் செய்தவனா என்னை நீங்க அனுகிரகம் பண்ணனால உங்க சன்னிதானத்துக்கு வந்து யார் என்ன வேண்டாலும் தரணும்னு கேட்டுனான். நான் தரேன் அனுகிரகமூர்த்தி அகோரமூர்த்தி. ஞாயிற்றுக்கு முதல் நம்முடைய அகோர பூஜைக்கு இந்த கோயில் விசேஷமான பூஜை அது நடக்கும். கார்த்திகை மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கு. ராஜகுரு கோயில் திறந்திருக்கும். அப்படி கூட்டம் இது காளி நடராஜ பெருமான் நடனம் ஆடும்போது தானே எதிர்த்துண்டாடி 6 தாண்டவம் ஆடி 7ஆம் தாண்டத்தில் தோத்து பத்திரோட அகங்காரம் முடிய சாந்தமானா சேதமகா காளி. மகிஷாசுரனை கொண்ட பிறகு இந்த அபமிருத்தியோட பரிகாரத்துக்காக மேற்கு நோக்கி தவறு அந்த பாவத்தை போய்கிட்டா சௌபாக்கியத்திற்கு அம்பாள் பிரம்ம வித்யாம்பாள் பிரம்மா கைலாமணி போறா ஏற்ற மாதிரி முருகன் வணங்கி இருக்கும். யோசிச்சோம்னா கண் தெரியாது, ஏதோ சிந்தனை போயிட்டான். இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இந்த ஈகோ பொம்பளக்கிறது உள்ள திறந்த ஒரு காரணம் இதெல்லாம் தமிழ்களோட முருகன் ஆலோசனை தான் உட்காண்டான். பிரம்மா ரெட்டணும் தான் இரடா வேறானா படைக்கிறது வேறனா எதை மையமாச்சு படைக்கிறனா பிரணவத்தை மையமாச்சு படைக்கிறனா அர்த்தம் சொல்லணும். உன் பேர் சொல்லணும். தடுமாறு பேர் தானே கேட்டேன். திடீர்னு ஒண்ணு கேட்டா பேரா இருந்தாலும் மறந்து போகும். அது இயல்பு. ஒரு குட்டு பிரம்மால, ஏன்னா பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. அவன் அர்த்தம் சொல்ல தெரிய வரதான் படைச்சா அத்தனை பேரும் முட்டாளா படைச்சிருக்கணும். ஒரு குட்டு பிரம்மாளாக்கான். பிரம்மாவுக்கு மண்டக்கணி கொடுத்து முட்டாளா படைக்கிறான். அந்த மறந்து போன பிரம்ம ஞானத்தை திரும்ப பெறறதுக்காக அம்பாள் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம ஸ்மசான சமாதின்னு பிரம்ம சமாதின்னு இருக்கும். சமாதிங்கிறது செத்தவனை பற்றி சமாதி சுடுகாடு. சமாதிங்கிறது இது சமாதி காத்து எழுத்தா தம்மணி வெளியிட அப்படி நிறுத்தி தவம் அப்படி சமாதி யோகத்தில் தவங்கிறது எதற்கு மேல வித்தியிலே இந்த வித்தியா 4 சார்ந்து உபதேசம் பண்ணலாம். மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பாள் நவகிரகத்தில் புதனும் கூடிய ஆலமரம், கொன்ற மரம், உள்ள மரம் 3 தலவருஷம். நவகிரகத்தில் புதனும் கூடிய கோவில். புதன் பிறப்பனால் பாவம் செய்யப்பட்டவும் அழிதோஷத்தை கூடியிருக்கும். அழிதோஷர்களுக்கு குழந்தைகள் இருக்காரு. அவன் முக்களத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமி நோக்கி தவம் வருது. அந்த அழிதோஷத்தை நிவர்த்தி பண்ணினா கடவுள் அனுகிரகம்னா கிரகத்தில் ஒருத்தர் புதனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் திருவண்ணாடு. இது அனுகிரக விஷயத்தில் இந்திய தோமனால ஏற்றமும் பேரறிவும் நல்ல ஆட்கள் தன்னுடைய கிரகங்கள் அந்தஸ்து யோகத்தையும் சாமி வந்திருக்காங்க அப்படிங்கிற அனுகிரகம் முதலில் கிடைச்சது. இதெல்லாம் இந்த இடத்தினுடைய விசேஷங்கள். அதுவும் உள்ள வந்துடும். சாமி எடுத்துக்கொண்டு